களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள். அவர் கண்கொண்டு காண்கிறவர், காது கொடுத்து கேட்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். பாருங்கள், அவரே இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் வார்த்தைகள் நமக்கு விடுதலையும் மீட்புமாக இருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு கூட அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நான் கடந்த 14-15 அன்று பெல்லாரியிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க சென்றிருந்தேன். பெல்லாரி கர்நாடக மாநிலத்தின் கடைசி பகுதியாக இருக்கிறது. அங்கிருக்கிற மக்கள் கன்னடம், தெலுங்கு அவ்வளோதான் அவர்களுக்கு தெரியும். தமிழ் பேசுவார்கள், ஆனால் எழுது படிக்க தெரியாது அவர்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறதுனால கொஞ்சம் தமிழ் பேசுவார்கள். ஒரு சிலர் தான், எல்லாரும் கிடையாது. ஒரு சிலர் பேசுவார்கள், ஆனால் எழுது படிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊரிலே தான் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க சென்றிருந்தேன், அருட்தந்தை ஸ்டீபனோடு. பிரியமானவர்களே, அவர்களுக்கு எழுது படிக்க தெரியாது. சொல்வது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். அது பேசுவாங்க. அவர்களுக்கு இறைவார்த்தை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? பைபிள் எடுங்க படிக்க எப்படி சொல்ல முடியும்? நான் தத்தளித்து போனேன். அந்த இடத்திலே கடவுள் தானை பயன்படுத்தினார். அவர்களுக்கு இறைவார்த்தை பற்றி நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை குறித்து நான் சொன்னேன். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு தூய ஆவியானவர் ஒரு உணர்த்தினார், இந்த செய்தியை நீ தொலைக்காட்சியிலே சொல்லு, இது மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது, எனவே எல்லா மக்களுக்கும் சொல்லும்படியாக தொலைக்காட்சியிலே சொல்லு என்று தூயான் உணர்த்தினார். அந்த மக்களுக்கு அங்கேயே சொல்லிவிட்டேன். பெல்லாரி மகளுக்கு இந்த செய்தியை நான் வருகிற நாட்களிலே சொல்ல இருக்கிறேன், ஏனே தூயான் உணர்த்திருக்கிறார்னு சொன்னேன். பிரியமானவர்களே, அவர்கள் கன்னடம், தெலுங்கு தான் தெரியும், தமிழ் பேசுவார்கள் முடியாது. இதைவிட ஒரு அற்புதமான ஒரு காரியம் உண்டு என் பிரியமானவர்களே. என்னுடைய ஊழியத்தின் பாதை இப்பொழுது 29 முடிந்து 30க்கு வந்து கொண்டிருக்கிறது. முடிநேர ஊழிய பள்ளியிலே 29 முடிந்து 30 இருக்கிறது. 1999 வருடம் செப்டம்பர் மாதத்திலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. அடைக்கலாபுர பங்கிலே நான் கடந்து போனேன். அடைக்கலாபுர பங்கிலே கடந்து போனேன். அது தெலுங்கு மக்கள் இடம்தான். அங்கிருந்து அங்கே ஒரு நபர் வந்து, ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த ஃபாதர் கொஞ்சம் அவசரமாக வெளியே போகிறதுனால, பிரதர் இருக்கிறார், நான் பிரதர் அனுப்பி வைக்கிறேன், அவர் ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த சகோதரர் என்னை சரி
கூட்டி போனார். ஒரு ஜீப், பழங்கால 1999 வில்லேஜ் புறத்தில் ஒரு ஜீப். அந்த ஒரு ஜீப்பில் உட்காந்து நான் போயிட்டு இருந்தேன். அந்த சகோதரன், அவருக்கு கன்னடா தெலுங்கு தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவார், புரியும், அவ்வளோதான். சொல்கிறது அவர் கொஞ்சம் கொஞ்சம் தான், அவரும் கிடையாது. இப்படி நிலையில் தான் அங்கே போனேன். அங்கே போய் சென்ற பிரியமானவர்களே, ரொம்ப வில்லேஜ், கிராமப்புறத்தில், வில்லேஜ்ன்றங்க அது காட்டு பகுதியில், அவருடைய நிலத்தின் பகுதியிலே வீடுலாம் கட்டியிருக்கிறார்கள். அங்கே வீடு கட்டி அங்கே தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அங்கே நான் சேர்ந்தேன். ரொம்ப தொலைவு, இறுக்கமான இடம். அங்கே போகிற பொழுது இந்த கொர்நேலி வீட்டை எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆவலாறு இரவராத்தை கேட்பாங்களே, அந்த மாதிரி ஆவலோடு கூட காத்து கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ 30-40 மக்களுக்கு மேலே இருந்தார்கள். நான் இங்கே போனேன். நான் அங்கே கேட்டேன், உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். தமிழ் தெரியாதுன்னு சொன்னார்கள். எனக்கு அவர்கள் கன்னடமோ தெலுங்கு எனக்கு தெரியாது. அவர்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு கன்னடமோ தெலுங்கோ எனக்கு தெரியாது. என்ன செய்வது? எப்படி அவர்களுக்கு சொல்லுவது? எப்படி செய்வது? இவ்வளோ தூரம் போயிருக்கிறோமே சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எடுத்தேன். பைபிளை எடுத்து நெஞ்சு மேலே வைத்தேன். ஆண்டவரே, பெந்தகோஸ்தின் திருநாளின் போது தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் எல்லாரும் பேசினார்களே, அது உலகத்தின் பல பகுதியிலே வந்திருக்கிற எல்லா மக்களும் கேட்டார்கள் அல்லவா? அவர்கள் சொந்த மொழியிலே கேட்டார்கள் அல்லவா? எல்லாம் கிரேக்கர்களவோ, இவர்கள் பேசுவதை நம் சொந்த மொழியை கேட்கிறோம் என்று வியக்கத்தக்க செய்தீர் அல்லவா? என் ஆண்டவர் இன்றும் உயிருள்ளவராக இருக்கிறேன். என்னை அழைத்தவரே, என்னை பயன்படுத்தி கொள்ளும் என்று ஒரு சிறு ஜெபத்தை செய்தேன். அப்படி நெஞ்சு மேலே வச்சுட்டு அப்படியே கண்வர்ட்டும் வச்சுட்டு அதன் பின்பாடு நான் பேச ஆரம்பித்தேன். நான் தமிழிலே பேச ஆரம்பித்தேன். அந்த மக்கள் மிக ஆர்வத்தோடு கூட அப்படியே கவனமாய் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் தமிழ் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவர்கள் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரம் அல்ல, 1.25 மணி நேரம் நான் பேசினேன். அந்த மக்கள் ஆர்வமாக பக்தியோடு விசுவாசத்தோடு கூட கைகளை கும்பிட்டு காதில் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். 1.25 நேரம் முடிஞ்சது. நான் ஜெபம் முடிச்சுட்டு அதில் வெளியே வந்தேன். அப்பொழுது என்னை கூட்டி போனாரே, கொஞ்சம் தமிழ் பேசுவாரே, அவர் சொன்னார், பிரதர், நீங்கள் எப்படி இவ்வளவு அருமையாக கன்னடா பேசுனீங்க? எப்படி நீ கன்னட மொழி எப்படி பேசுனீங்க? என்ன ஆச்சரியமா இருந்து இப்படி பேசுறீங்கன்னு கேட்டார். எனக்கு உள்ளத்தில் அப்படியே கண்ணீர் கலங்கியது. நான் பேசியதோ தமிழ், அவர்கள் கேட்டதோ கன்னடம். பாருங்கள் என் ஆண்டவர் எப்படி செய்திருக்கிறான். அப்படி கண்கள் கலங்கியது. ஆண்டுக்கு நன்றி செலுத்தினேன், ஆண்டவரே என்று சொன்னேன். இந்த நாளை நான் ஒரு காலம் மறக்க முடியாது. இதைத்தான் நான் பெல்லாரிலே சொன்னேன். அந்த பெல்லாரிக்கு எல்லா மக்களும் கைத்திட்டு ஆண்டவரை மேம்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் அப்படியா செயல்படுகிறவர். அந்த பெல்லாரிலே அந்த மக்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றினேன். நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகளை குறித்து நான் சொல்ல வந்தேன். நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தை குறித்து வந்தேன். ஏனெனில் இந்த மக்கள் மத்தியிலே இறைவசன வார்த்தை எடுக்கல, அது வாழ்வாக்கல. அதனால்தான் தூய ஆவியானவர் உணர்த்துபடி அது சொன்னார். நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, என் அன்புக்குருளே, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள், பேசுகிறவர். அவர் ஒன்று சொன்னா கண்டிப்பா நடக்கிறதா இருக்கும், செயலாக்கிறவர். இந்த பைபிள் விஷயத்தை நானும் கூட ஒரு காலத்தில் படிக்கவில்லை. பைபிளை படிக்க கடவுள் எப்படியெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடிந்தது. தயவுசெய்து நீங்கள் எடுத்து பறித்து பாருங்கள். அவர் சாதாரண மனிதனைப் போல அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் சொல்வார்கள், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று. சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நாட்டுக்கே தெரியும். சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். சிலர் நல்ல நாணயமும் நேர்மையும் உண்மையும் உள்ள மக்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஆனால்
இது ஒரு சூழ்நிலை நெருக்கத்தினாலே செய்ய முடியாத ஒரு நிலை வந்துவிடும். இப்படியெல்லாம் இருக்கிறது. சிலர் பேசுவார்கள், ஏமாத்துவதற்காகவே பேசிட்டு கொண்டிருப்பார்கள், பொய் பேசுவார்கள். பைபிளை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எண்ணிக்கை ஆகமத்தை எடுத்து படியுங்கள். 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் சொல்வது என்ன? பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? சொல்லியதை செய்யாமல் இருப்பாரோ? எப்படி கொடுக்கிறாங்க பாருங்க. பைபிளை பார்த்து அந்த அதை படிக்கிற பொழுது என் உள்ளத்திலே பொக்கெடுக்கிறது. சொல்லியதை செய்யாமல் இருப்பாரோ? அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? என்ன கதை சொன்னாரோ அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுகிறார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பிரியமானவர்களே, இறை வசன வார்த்தை வழியாக நம்மோடு கூட பேசுகிறவர், தெய்வீக திருவழியத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் ஆலயத்திலே திருப்பலி பங்கு பெறுகிற வேளையிலே அந்த வாசகம் வாசிப்பார்கள். வாசித்தவுடன் என்ன சொல்வார்கள்? இது ஆண்டவருடைய அருள் வாக்கு என்று சொல்வார்கள். இது ஆண்டவருடைய அருள் வாக்கு என்று சொல்வார்கள். அருள் வாக்கு. அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை நிறைவேறிய தீரும், அது நடக்கும். சிந்திக்கணும் பிரியமானவர்களை. பார்க்கிற பொழுது அவர் நிறைவேற்றும், அது செய்யாமல் இருப்பாரோ நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சரி பார்க்கும் பொழுது இந்த ஏசியா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து, எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, குறிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நல்லது, எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏசியா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் முதல் படிக்கலாம். அதுல முதல்ல 10வது வசனத்தை நாம் படிக்கலாமே. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. மழை பொழிது, மழையும் பனியும் பூமியில விழுகிறது, அங்கே பசுமை உண்டு பண்ணுகிறது. இந்த கருத்தை மாத்திரம் நாம் சிந்திப்போமானால் மணிக்கணக்காக சிந்திக்கலாம். மழையும் பனியும் பூமியிலே விழுகிறது, அங்கே பசுமை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வறட்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. மழையில்லாத காலங்களிலே இந்த பூமியெல்லாம் பார்த்தால் வறண்டு போய் இருக்கும். மழை பொழிகிற பொழுது அங்கே எப்படிதான் அந்த பசுமை உண்டு பண்ணுகிறது தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக உண்டு பண்ணுகிறது. அதே போலத்தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட உதாரணத்தை கொண்டு வருகிறார் பாருங்கள். மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே வார்த்தை இருக்கும் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குருளை பார்க்கணும். அடுத்த வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அந்த 10ஆம் வசனம் இவ்வளவு கருத்து இருக்கு. அடுத்து 11வது வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அவ்வாறே மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. சொன்ன வார்த்தை கண்டிப்பா செஞ்சே தீரும் சொல்லுகிறார்.
அது சொன்னதை நிறைவேற்றி சொல்லுகிறேன். என் அன்பு குருக்களே, இந்த தெய்வீக திருவிழித்திலே ஆண்டவராகிய கடவுள் பேசுகிறார். உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறார். அது அருள் வாக்காக சொல்லுகிறார். கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு கூட இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் பேசுகிறார். அருள் வாக்காய் சொல்லுகிறார். அந்த அருள் வாக்கு நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும் சொல்லுகிறார். வானத்து மழையும் பனி பூமியிலிருந்து அது நிறைவேற்றாமல் திரும்புவதில்லை சொல்லுகிறாரே, அதே எப்படி வாயிலிருந்து வாக்கு இருக்கும் சொல்லுகிறாரே. சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இந்த விவிலியத்தின் எல்லாம் ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறது தான். அதுதான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எத்தனை அருமையான காரியம். இதை பற்றி நான் சொல்ல வேண்டும்னா நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வசன வார்த்தை அப்படியா சொல்லுகிறது. அருள் வாக்கு சாரி, வானத்து மழையும் பனியும் பீமனுக்கு இந்த வசன வார்த்தை ஒவ்வொன்றும் குறிச்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்போது அதை நிறுத்தி கழிச்சு படித்து பாருங்க. எசேக்கியேல் ஆகமத்தை எடுங்க. எசேக்கியேல் ஆகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் சொல்வது என்ன? நானே ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலம் தாழ்த்தாது, இனிமேல் காலம் தாழ்த்தாது. கலகம் செய்யும் வீட்டாரே, நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன். அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நானே அவ்வாக்கை நிறைவேற்றி நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் சொல்லுகிறார். இந்த தெய்வீக திருவிழியத்தின் வழியாக, தெய்வீக திருவிழியாக ஆண்டுடைய அருள்வாக்கு நமக்கு வருகிறது. ஆண்டுடைய அருள்வாக்கு வருகிறது. நோயோடு கூட இருக்கிற மகனுக்கு, பல பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கிற மகள் சகோதரிக்கு, கவலையும் கண்ணீருமா இருக்கிற மகளுக்கு ஆண்டுடைய அருள்வாக்கு வருகிறது. அந்த அருள்வாக்கு நிறைவேறியே தீரும், நிறைவேறிய தீரும் சொல்லுகிறார். பாருங்க, நானே ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நானே ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்தவன் நானே. நான் சொல்லுவேன், அது நடக்கும், நடந்தே தீரும். வசனத்தை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது பிரியமானவர்களே இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்கள் இதை எடுத்து கொண்டு வரவில்லையே. பார்க்கணும். அருள்வாக்கு, இது ஆண்டுடைய அருள்வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு அப்படி கொண்டு வருகிறேன் பாருங்கள். ஒவ்வொன்று சொல்லுகிற பொழுது என் பிரியமாக்களே, அந்த ஆண்டுடைய அருள்வாக்குன்னு சொல்லுவது ஆணுடைய வார்த்தை வருதுன்னு சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆணுடைய வார்த்தை, இது ஆணுடைய வார்த்தை. இந்த ஆண்டுடைய வார்த்தை சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு கருத்தும் பாருங்க. எபிரேயரில் சொல்லுகிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அந்த முற்பகுதியை படித்தால் எவ்வளவு சொல்லுமாறு சொல்லியிருக்கப்பட்டு பாருங்க. அந்த முற்பகுதியை மட்டும் படித்தால் போதுமானது. அதை எடுத்து குறிச்சியெல்லாம் வச்சுக்கிடுங்க, படிப்பீங்க. அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அந்த மேலூட்டு அந்த முதல் பகுதியை படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதையா, உயிர் இருக்குதையா. சர்வ வல்லமுள்ள தேவன் கடவுள், உயிருள்ள கடவுள் பேசுகிற வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அதுக்கு வல்லமை, ஆற்றல், வல்லமை இருக்கிறது, வல்ல இருக்கிறது. அது இப்படியெல்லாம் செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டு வார்த்தை உயிர் உள்ளதும் ஆற்றல் மிக்கதுமாய் இருக்கிறது. என்ன கருத்துக்களை கொண்டு வருகிறோம் பாருங்கள் என்று ஆண்டுடைய வசன வார்த்தைகள் அத்தனையாக இருக்கிறது. இப்படியாய் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே நான் முதலில் விடுத்து படிக்கிற பொழுது என் கண்கள் கலங்கியது. ஐயோ, இவ்வளவு பெரிய வார்த்தையை நான் வாழ்க்கையில் பயன்படுத்தாமல் போனேனே என்று. அருள் வாக்கை நான் பயன்படுத்தாமல் ஒரு கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேனே, காதிருந்தும் ஒரு செவிடனாய் வாழ்ந்து விட்டேனே, உள்ளத்தில் உணராமல் அவர் அவருடைய வார்த்தையை வாழ்வாக்காமல் போனேன் என்று கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. அதனால் தான் எனக்குள் பாரம், அந்த பாரத்தினால் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள். அடுத்தது நீங்கள் தயவு செய்து எடுத்து படிக்கணும். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
புல் உலர்ந்து போகும், புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், பூ வதங்கி விலகும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ, நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். என்னென்று நிலைத்திருக்கும். இதன் அர்த்தம் என்ன? பூ உதிர்ந்து உலர்ந்து போகும், பூ புல் உலர்ந்து போகும், புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்னென்றும் நிலைத்திருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? சில காலை வேலை சூழ்நிலை வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு இடமில்லாது போயிடும். சிலர் சொல்வார்கள், உண்மையும் நேர்மையான ஒரு மனிதர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். உண்மையும் நேர்மையான மனிதர், சொல் தவறாத ஒரு மனிதர் இருக்கிறார், உத்தமான ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவார், நாம் கேட்கிற பொழுது புதுன வார்த்தை சொல்லிடுவார். ஆனால் சில காலகட்ட சூழ்நிலையில் வருகிற பொழுது அவரால் செய்ய முடியாத போய்விடும், அவரால் செய்ய முடியாத போய்விடும். பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்துருக்கலாம், செய்ய முடியாது போயிடும். ஏன்னா அந்த சூழ்நிலையை அவர் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும்போது சொன்னார், ஒரு சார் சொன்னார். ஆனால் ஒரு காலகட்ட சூழ்நிலை வருகிற பொழுது அது செய்ய முடியாது போயிடும். சொல்லுவாங்க, தம்பி சகோதரா, நான் சொன்னேன், சரின்னு தான் சொன்னேன், அந்த நாளில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் என்னால் செய்ய முடியாத ஒரு நிலை வந்து விட்டதப்பா. சொன்னேன், ஆனாலும் செய்ய முடியலப்பா, செய்ய முடியல, என்ன செய்கிறது? அந்த காலகட்ட சூழ்நிலை இப்படி ஆயிப்போச்சப்பான்னு சொல்லுவார்கள். கேட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி போகும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்னென்றும் நிலைத்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பட்டு இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் வார்த்தை நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கனுக்கு பார்க்கும் இந்த கருத்தை குறித்து தானா பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட இந்த வசன வார்த்தை என் அன்புக்குள்ளே ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல. நீ பார்க்கும் பொழுது மத்திய நட்சத்திரத்திலே பார்க்கிற பொழுது 24ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 24:35 சொல்லுகிறது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா, என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா, என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான்னு சொல்றார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் எப்படிப்பட்ட நிலையிலும் என் வார்த்தைகள் மறைந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். என் அன்புக்குறவுகளே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவா அவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்படியே நினைத்து பாருங்க. அந்த வார்த்தை எங்கே செல்லுகிறது? விவிலியத்தின் வழியாகத்தான். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. பார்க்கணும் பிரியமானவர்களே, விவிலியத்தின் வழியாக, அருள் வாக்க வழியாக நம்மோடு பேசுகிறார். இதை குறித்து நாம் தொடர்ந்த நாட்களிலே இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதை குறித்து நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். இந்த பேசுகிறான்னு சொல்லுகிற பொழுது எனக்கு தூயாக உணர்த்துகிறார். இந்த இயேசுவோடு இருந்த சீடர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது எல்லா சீடர்களும் பரப்பட்டு போகிறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதில் யோவான் தன் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கிறோம். அது சொல்லி சொல்லுவார் இன்றைக்கு. அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தராக விட்டு போயிடுறான்ருக்கு. அப்போது இயேசு அப்படி பார்ப்பார். யோவான் அப்புறமா அந்த பேதுருகிட்ட கேட்பார், பேதுருவே நீயும் போகலான்னு நினைக்கிறியான்னு கேட்பார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 68வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன ஒரு வார்த்தை இருக்கும்? சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளதுன்னு சொல்லுகிறார். நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளதுன்னு சொல்லுகிறார். எப்படி உணர்ந்து சென்றிருப்பார் பாருங்க.
நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்முடைய கவலையா, கண்ணீரா, துக்கமா, வேதனையா, பிரச்சனையா, போராட்டமா, எதுவாக இருந்தாலும் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கின அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது அது உயிருள்ள வார்த்தையாக நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறதாக, மீட்பு கொடுக்கிறதாக, ஆறுதல் அளிக்கிறதாக இருக்கிறது. ஒப்பு கொடுக்கணும். நாளிலே இந்த கருத்துக்களை சிந்தித்து நாம் பார்க்கலாம். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட இறைவசன வார்த்தையை நாம் விட்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏதோ பேருக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சிந்திப்பித்து பார்ப்போம். இனி வருகிற காலங்களிலே ஆண்டவரேன்னு ஒப்புக் கொடுக்கலாம். பேதுரு சொல்லுகிறது போல ஒப்புக் கொடுக்கலாம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. அருமையான பாட்டு. என்னோடு கூட அப்படி இணைந்து பாடுங்களே. மனதினிலே போராட்டம் பணிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே பாராட்டம் குவலயம்தான். யாரிடம் செல்வோம் இறைவா. இப்படிப்பட்ட வாழ்வளிக்கின்ற வார்த்தையை நான் விட்டு விட்டேனே என்று சொன்னார்கள். ஆம், நான் அங்கே மக்கள் மத்தியிலே கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். நான் பைபிளை தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை முழுதுமாய் படித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டா என்று கேட்பேன். ஒரு சிலரை பைபிளை தொடக்க நூல் முதல் ஆதியா முதல் திருவெளிப்பாடு வரை நான் படித்து விட்டேன் என்று சொல்லுகிற நபர்கள் உண்டா என்று கேட்கிற பொழுது பெரிய கூட்டத்திலே ஒரு சிலர் தான் கை தூக்குவார்கள். எடுக்கணும் பெருமகளே. ஆலயத்துக்கு செல்லுகிறோம், இறை வசன வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், சிந்திக்கணும். அது அருள் வாக்கு. நம்முடைய கவலை, கண்ணீர், துக்கத்தின் பொழுது நம்மை உண்டாக்கின கடவுள், அன்பு தகப்பன் நம்மோடு கூட பேசி கலங்காதே, திகையாதே என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி அரவணைத்து விடுதலை கொடுக்கிறவர். ஒவ்வொன்று சிந்தித்து பார்க்கணும். இதில் பார்க்கிற பொழுது சில வேளையிலே நாம் நினைப்போம், இந்த பைபிள் படிக்கிற பொழுது இது மோசேவுக்கு சொன்னது தானே, இதுக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது, இது மோசேக்கு சொன்னது, இது ஆபிரகாம் சொன்னது, இது யாருக்கு சொன்னது, இது ஈசாக்கு சொன்னது. ஈசாக்கு ஆபிரகாம் சொன்னதோ, ஈசாக்கு சொன்னதோ, யாக்கோப் சொன்னதோ அப்படியெல்லாம் கிடையாது. அது அந்த நாளிலே அவர்களுக்கு. இன்று நமக்கு. ஏனெனில் இந்த விவிலியம் முக்காலத்துக்கும் குறியது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலத்துக்கும் உரியது. அதுதான் நேற்றுக்கு தினத்தில் பார்த்தோம். பின்னு மண்ணு வடிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் அடியாதுன்றிருக்கு. முக்காலத்துக்குமாய் செயல்படுகின்ற வார்த்தை. அது அருள் வாக்காய் இருக்கிறது. அன்று வாழ்ந்த மக்களுக்கு அது அருள் வாக்காய் இருந்தது. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது அருள் வாக்காக இருக்கிறது. இனி வரும் காலகட்டத்தில் வருகிற மக்களுக்கு அது அருள் வாக்காக இருக்கும். அருள் வாக்கு ஒன்றும் மாறுவதில்லை, மாறுவதில்லை. அது என்றென்றும் நிலைத்திருக்கிற வார்த்தை. என் அன்புக்குருகளே, நான் அந்த பைபிளை நான் தொடக்கத்திலே படிக்கிற பொழுது நானும் அப்படிதான். பைபிள் நான் படிக்கிறதே கிடையாது. அப்படி படித்து வரும்போது ஆரம்பித்து இது யாருக்கு சொன்ன வார்த்தை உடனே சொல்லுவேன், அது மோசேக்கு சொன்னது வார்த்தை. இது யாருக்கு சொன்னது வார்த்தை? இது பேதுருக்கு சொன்ன வார்த்தை. அவங்களுக்கு சொன்ன நம்மளுக்கு என்ன போகுது? என் அன்புக்குள்ளே மாற்றப்பட்டேன்.
உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். தயவுசெய்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? எரேமியா புத்தகம் எடுங்க. நான் அடிக்கடி மக்கள் மத்தியில் சொல்லுகிற ஒரு கருத்து தான். எரேமியா புத்தகம் எடுங்க, நானும் எடுக்கிறேன். எரேமியா புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே, எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுங்க. பைபிளில் வச்சிருக்கிற அத்தனை சகோதரம் எடுத்துக்கிடுங்க. 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி. அந்த 31ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ அதை படிங்க. எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். நான் மக்கள் மத்தியிலே இறைச்செய்தி கொடுக்கிற பொழுது அந்த எப்ராஹிம் என்ற பேரை எடுத்து தள்ளுங்கப்பா. அது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்று உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் பேர் அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ உங்கள் பேரை போட்டு நீ படி பார்க்கலாம். அமிர்தம் என் அருமை மகன் அல்லவா? ஆஹா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா? ஓஹோ, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எத்தனை அருமை! பார்க்கணுங்களா? பார்க்கணும் பிரியமானவர்களே, கடுக்கட் கொண்டு வரணும். இந்த வசனத்தை வார்த்தை படிக்கும் போது எனக்கு அந்த பைபிள் நிறைய வார்த்தைகள் தான் இருக்கு, அதில் இருக்கும். ஆனால் இது இருக்கும். எசையா புத்தகத்தில் படிச்சுனீங்கன்னா இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குன்னு பாருங்க. எசையா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இருக்கும். எசையாவில் 43ல் முதல் வசனம் இருக்கும். அந்த வசனத்தில் கருத்துக்கும் நான் அதை படிக்கும்போது அப்படி போட்டு என் பேரை போட்டுக்கிட்டேன். இப்போ சகோதரர் படித்தார்ல, அவர் பேர் போட்டு படித்தார்ல, அது மாதிரி என்ன பேர் போட்டு படித்தேன். எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் மகந்து வந்தது. படிக்கணும் பார்க்கணுக்கு. 43ல் முதல் வசனமாக இருக்கணும். அமிர்தம் உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். சகோதரமே, எல்லாம் படிச்சீங்களா? உங்க பேரை போட்டு படிச்சீங்களா? யாக்கோப் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. யாக்கோப் இஸ்ரவேல், அவன் பேர் போட்டு படிச்சுட்டு எப்படி இருக்கு பாருங்கட்டுக்கு. உன்னை படைத்தன உருவாக்கியமாக ஆண்டவர் கூறுவது சொல்லுகிறாரே. எத்தனை அருமையான பாட்டு இருக்கு. எத்தனை அன்பின் தெய்வம் இயேசு, ஆறுதல் தருபவர், மாய்வில் சாகிறேன், மகிழ்ந்து பாடுவேன், மார்பில் சாகிறேன், மகிழ்ந்து பாடுவேன். இயேசு பேசும்போது என் உள்ளம் உருகுதே. பார்க்கிற பிரியமானவர்களே, இதோ நாம் உலகப்பிரமாணமாகக்கூடாது. அவரை அனுபவிக்கிற ஒரு மனிதனாக வாழணும், பிள்ளைகளா இருக்கணும். இயேசு பேசும்போது என் உள்ளம் உருகுதே, அவர் வார்த்தை படிக்கும்போது, அவர் வார்த்தை படிக்கும்போது என் வாழ்வு மாறுதே. வேதம் ஏந்துவேன், வெல்வேன் அழகையை. இயேசு பேசும்போது என் உள்ளம் உருகுதே. ஆண்டவர் வார்த்தையை நம்பணும். இந்த நான் சொல்லுகிற பொழுது நான் உருவத்தை குறித்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பைபிளில் நிறைய பேர் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி செயலாக்கிட்டாங்க. நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதில் நான் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 நபர்களை கொடுக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 பேர் நான் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். தொடர்ந்து செய்தியை கேட்கணும் பிரிய மக்களே. இதை நீங்கள் பார்க்கணும்.
தொடக்கம்னு எடுத்துக்கிடுங்க. நோவாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோவா குறித்து சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மக்கள் பாவத்தில் மிதந்து போனார்கள். ஆண்டவர் மக்களை படைத்தார், அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார். மக்கள் எல்லாம் பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இந்த மக்களை ஏன் நான் உருவாக்கினேன் நின்று இந்த மக்களை அழித்தினேன் சென்று வரார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நோவா என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்தான். ஆண்டவருக்கு முன் உண்மையும் உத்தமாக வாழ்ந்தான். ஆண்டவருக்கு முன் உண்மையாக உத்தமாக வாழ்கிற பொழுது ஆண்டவர் பார்த்தார். நோவாவிடம் சொன்னார், நோவா இந்த மக்களை இப்படி செஞ்சிருக்கிறாங்க, எனவே இந்த மக்களை நான் அழிக்கிடுவேன், நீரினால் அழிச்சிடுவேன், நீ ஒரு பெட்டகம் கட்டு என்று அந்த அளவெல்லாம் குறிப்பிடுகிறார். இந்த அளவு பெட்டகம், இந்த அளவு உயரத்தில், இவ்வளவு நீளத்தில், அகலத்தில் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. தொடக்கி நீ பார்த்தினாக்க 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பெட்டகம் சொல்றார். நோவா பெட்டகம் கட்டுகிறார். ஆண்டு சொல்றார், ஒரு பெட்டகம் கட்டி அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் அதில் உள்ள போயிட்டீங்க, இந்த உலகத்தை நான் அடிச்சிடுவேன், நீயும் உன் குடும்பத்தாரை காக்கப்படின்னு சொல்றா. நோவா பெட்டகம் கட்டுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை நம்பி பெட்டகம் கட்டுகிறார். எடுப்போம், தொடக்க நூலை எடுத்து படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் கட்டி முடித்தார். என் அன்புக்குருளே, கப்பல் கட்டுகிறார். எங்கே கட்டுகிறார்? கட்டாந்தரையிலே கட்டுகிறார். போகிற வருகிற மக்கள் எல்லாம் கேட்டிருப்பார்கள், என்னையா நோவா, என்னையா கட்டுற? கப்பல் கட்டுகிறேன். எதுக்குயா? ஆண்டவர் சொன்னார், செஞ்சிட்டு இருக்கிறேன். சரியான பைத்தியம் பிடிச்சும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னையா மழை வரப்போகுது, என்னையா போகுது, இப்படி அடிச்சு கட்டு, பைத்தியம் ஆரம்பிச்சு போல் இருக்குன்னு. ஆனால் யார் என்ன சொன்னாலும், எப்படி பேசியிருந்தாலும் அது ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் கட்டினார் என்றால் பார்க்கிறோம். இந்த வசனத்தை குறித்து நம்பிக்கைன்னு குறிக்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் திருமுகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் திருமுகத்தில் பற்றி சொல்லும் போது அந்த அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து உறுதிப்படுத்தி விளக்கப்படுத்தி ஆழப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அதில் அந்த நோவா பற்றி அங்கே எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு, நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து, நோவா கண்களுக்கு புலப்படாத குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால் தான். ஒரு வீட்டை அமைத்தான் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும். நான் நம்பிக்கையினால் கட்டினேன், அவர் கட்டுறாரு இருக்கு. கட்டாந்தரையில் கப்பல் கட்டினார் நோவா, கட்டாந்தரையில் கப்பல் கட்டினார். அருமையான ஒரு பாட்டு, நீங்களா கேட்டிருப்பீங்க. என் அன்புக்குள்ளே பார்க்கணும். ஆணுடைய வார்த்தையை நம்பி அவர் கட்டினார். நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அந்த பேழையை போட்டு காக்கப்பட்டார்கள், வாழ்க்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தூயாவின் உணர்த்துகிற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஜெபவழி பாட்டுக்கு தவறாமல் வருகிற ஒரு நபர் உண்டு. கணவன் மனைவி வருவாங்க, தவறாமல் இருக்கணும். ஏழ்மையானவர்கள், வறுமையற்ற ஏழ்மையிலே வாழ்கிறவர்கள், சாதாரணமாக கூடி வேலை செஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்கள். அவருடைய வீடு ஒரு கூரை வீடு. ஒரு முறை பலத்த காற்று வந்து அந்த கூரையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. எல்லாம் கூரையை பிடிச்சி பில்லுலாம் தூக்கி போயிடுச்சு. இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். வந்துட்டு, பிரதர் இது மாதிரி ஆயிடுச்சு பிரதர்னு சொன்னார். நான் சொன்னேன், கடவுள் தாம் அன்பு பொருளுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதாவது செய்வார், பண்ணி ஒன்றும் பயப்படாதுன்னு சொன்னேன்.
அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்படி இல்லை அந்த 6 வசன வார்த்தையை நம்புகிற மனிதன் அந்த பையன், அந்த தம்பி சகோதரன், உனக்கு நல்ல வீட்டு கட்டி கொடுக்கணும், கடவுள்கிட்ட கேளுப்பான்னு சொன்னேன். பிரதர் எப்படி பிரதர், கடவுளை கேளையா, அவரை செய்வார், அவர் சொல்லியிருக்கிறார் செய்வார், ஆணுடைய வசன வார்த்தை எடு படின்னு சொன்னேன். 2 சாமுவேல் புத்தகத்தை எடுக்க சொன்னேன். 2 சாமுவேல் புத்தகம் எடுத்தான். 7ஆம் அதிகாரத்தை எடுன்னு சொன்னேன், எடுத்தான். 27 முதல் 29 வசந்த படிடான்னு சொன்னேன், படித்தான். அது மேலே கைவிடான்னு சொன்னேன், படிக்கும் பாருங்க. 27 to 29 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். படைகளின் ஆண்டவரே, இஸ்ராயேலின் கடவுளே, நான் உனக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்துவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மன துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள், நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை, நம்பிக்கையுரியது. இந்த நல் வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. நீரே உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராக நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. இந்த வசனத்தை நான் தம்பிக்கு சொன்னேன். அந்த தம்பி, அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் கூட கேட்கும்போது அந்த வசனத்தை சொல்லுவாங்க, அவன் ஜெபம் பண்ணுவாங்க. போயிடுச்சு அந்த கூட்டு விடுது, அது மேலே பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டு தான் குடும்பம் வாழ்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட சொன்னான் தம்பி. ஒரு நாள் 2 நாள் மூலம் இருக்கு. 7ஆவது நாள் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி வந்தது. என்ன தெரியுங்களா? அரசாங்கம் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கும்படியான நிலையில கடந்து வந்தது. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரர் எப்படி செஞ்சு போனாங்க. என் அன்புக்குருளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, அது செஞ்சு தீரும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவன் பையன், அவனுக்கு இது பணம் கிடையாது, ஆனால் கவர்மெண்ட் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிற நிலையில அரசாங்கத்தில் செட்டப் பண்ணார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, வசனத்தை பார்க்கணும். சரி, நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்லப்படி இருக்கிறேன். அடுத்து யாரு? பலர் ஆபிரகாம் எடுங்க. ஆபிரகாம் எடுனா தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் தான் அவர் கொண்டு வர்றது. தொடக்க நூல் ஆபிரகாம், தொடக்க நூலில் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து 1 முதல் 3 வசனத்தை நீ படிப்பீங்கன்னா பயங்கரமாக சொல்ல போட்டிருக்கும். ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். பிரியமானவர்களே, அருமையான வார்த்தை அல்லவா? ஆபிரகாம் கடவுள் சொல்றாரு, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தார, உன் சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் சொல்றாரு. எங்க நாட்டே ஊரே சொன்னாரு, இந்த ஊருக்கு, இந்த கிராமத்துக்கு போ, அந்த நாட்டுக்கு போ, அதை சொன்னாரு. அப்படி போயிருப்பாங்க இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன இருக்கு. இந்த வார்த்தையை படிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. இந்த சொன்ன எபிரேயர் திருமுகத்தில் 11ஆம் அதிகாரத்தை 8வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. எபிரேயர் 11:8 படிச்சு பாருங்க. அதுல ஆபிரகாம் பத்தி சொல்லிருக்கோம், என்ன சொல்லிருக்கு பாருங்க. இன்றைக்கு ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வசனம் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது நான் அப்படியே புல்லரிச்சு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அவர் எப்படிலாம் விசுவாசத்தின் தந்தை இருக்கு. ஆனால் இந்த வசன வார்த்தை படிக்கிற பொழுது பார்க்கணும்,
தான் போகுவது எங்கே இருக்கு? ஆபிரகாம் தன் மனைவி சாராளையும் கூட்டிகிட்டு அவன் பருவட்டு போயிட்டு இருப்பாங்க, போயிருப்பாங்க, லோகத்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாம், ஓ ஆபிரகாம் எங்கேயா போறன்னு கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருப்பாரு? எங்கேயா பரவிட்டு போற? இப்போ குடும்பத்தார சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம் என்ன பொட்டி பொட்டிலாம் கட்டிட்ட, என்ன பெறப்பட்டு எங்கே போற? இல்லை நான் போகிறேன். சரி வழி போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய நண்பர்களோ உறவினர்களோ பார்த்துட்டு, ஆபிரகாம் எங்கே போற? என்ன பதில் சொல்லிட்டு இருப்பாரு? நான் போகிறது தான் தெரியுது, அட எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஆபிரகாம் போயிட்டே இருக்கு. கடவுள் பார்த்துங்க என்ன சின்ன சொன்னாரோ அதெல்லாம் முன்வழியாக மக்கள் ஆசிரிக்கப்பட்டிருக்கும் அணுகின்றார். இந்த வசன வார்த்தை என்னை உள்ளத்தில் ரொம்ப பயங்கரமாக தொட்ட வார்த்தை. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக என்னை நான் சாட்சிக்கு முன் கொண்டு வருகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக என் அன்புக்குரியவர்களே, என்னை ஆண்டவர் அழைத்த போது நான் அவ்வளோ ஒன்று படிப்பறிவில்லாதவன், திக்குவாயன். ஆனால் ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கு கடவுள் திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனத்தை ஒரு நாள் எனக்கு காண்பித்தார். அது 8வது வசனத்தை நீ பார்க்கணும். 8வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற அருமையான கருத்திற்கும், உன் செயல்களை நான் அறிவேன், உன் செயல்களை நான் அறிவேன், இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன், சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது, இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதலிக்கவில்லை. பிரியமானவர்களே, என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எவ்வளவு நிலைய தெரியுங்களா? என்னுடைய 4 பிள்ளைங்க, அப்பா அம்மா, நான் ஆண்டவருக்காக அர்ப்பணி வரும்போது எப்படி குடும்பம் நடந்திருக்கும் எப்படி நினச்சி பாருங்க. எனக்கு 25ஆம் ஆண்டு இந்த தேவ ஒளி புத்தகத்தில் 25ஆம் ஆண்டு புக்கு அதை சில கருத்தில் எழுதியிருக்கிறேன். எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் என்னுடைய ஊழியத்தின் பாதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். என் அன்புக்குறவுகளே, இங்கே சொல்லுவது என்ன பண்றீங்க? எனக்கு நான் இப்படிதான் உன் வாக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற வாக்கை எனக்கு கதை திறந்து வைத்தான். எனக்கு உன் ஆற்றல் சிறிதாக இருக்கப்போது வார்த்தை கடைபிடித்தான் சொன்னான். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வந்தார், உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன் சொன்னார். நானும் எல்லாத்தையும் விட்டு வந்தேன் என்று உலகளவில் பார்க்கும் பொழுது அநேகர் என்னை சகோதரர் பிரதர் என்று சொல்லுகிற பொழுது நான் யார், நான் யார் எங்கே பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே நம்ம நடப்பிக்கிறவர் அவர்களவா? ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கதான். பிரியமாக்களே, நம்ம ஒப்புக்கொடுக்கணும். இதை போல நான் பார்க்கிற பொழுது அன்று நோவாவுடைய காலத்துக்கு வேறு ஒரு சகோதரனை பற்றி நான் சொன்னேன். இங்கே ஆபிரகாம் பற்றி சொல்லுகிற பொழுது என்னை குறித்து நான் ஆண்டவர் மையப்படுத்த சொன்னேன். பார்க்கணும். இது போல எத்தனையோ மக்கள் உண்டு. ஆணுடைய வார்த்தை இன்று நமக்காக கடந்து வருகிறது. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வசன வார்த்தை எடுத்து அப்படி படிக்கணும். என்னெல்லாம் இந்த வசன வார்த்தை படிக்கிற பொழுதெல்லாம் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டி. இன்னைக்கு ஊழியத்தின் பாதிலான் சொல்லுகிற பொழுது அப்படி நடத்திட்டு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, என் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. நான் சொல்ற வார்த்தை நிறைவேறே தெரியும். நோவா எப்படி விசுவாசித்தான் பாரு. அந்த வீடு இழந்து போனவன் எப்படி விசுவாசித்தான் பாரு. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் பாரு. இந்த அடிமையும் ஊழிக்காரமாக இருக்கிற அந்த செல்வநாதன் எப்படி விசுவாசம் பாரு. நீ விசுவசித்தால் அற்புதம் நடக்கும் தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோமா? இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே.
உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆம் ஆண்டவரே, உமது வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது சுவாமி. இதோ இந்த நாளிலே கூட உமது உயிருள்ள இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன், நோவாவுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றிய அவர்களுக்கு நீர் வாழ்வை நீர் வளமாக்கிய தேவன். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வளம் பெற செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளம் ஆண்டவரை மகிழ்ச்சியினால் மலரட்டும் ஆண்டவரே, மலரட்டும் ஆண்டவரே. இந்த இறை வார்த்தையை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேதும் இந்த இறை பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழிவே ஒழியாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு வாழ்வில் வளம் பெற செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது இரக்கம் இவர்கள் ஒரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது பார்வை இவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வில் வளம் பெற செய்யட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும். எங்கள் அருமையேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்